ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளேட் அண்ட் டேஸ்ட். திஸ் இஸ் வினோதினி ஃப்ரம் பிளேட் அண்ட் டேஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோ, ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என் பாப்பாவுக்கு 5th பர்த்டே. இது லாஸ்ட் சண்டே எடுத்தது, பட் இந்த சண்டே தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீடியோவில் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன் என்னென்ன எவ்வளோ மெஷர்மெண்ட்டு என்னன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது வீட்டுக்கு பின்னாடியே செஞ்சுருவோம். நாங்கள் சென்னை தான், கிரவுண்ட் ஃப்ளோருன்றனால நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடியே எப்போவுமே பையன் பர்த்டேக்கும் சரி பாப்பா பர்த்டேக்கும் சரி வீட்டுக்கு பின்னாடியே அடுப்பு வச்சு செஞ்சுருவோம். பட் இப்போ நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வேறு நிறைய போயிட்டுருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் 65 பிரியாணியும் செஞ்சோம். ரெண்டுமே நாங்கள் இன்றைக்கி வெளியிலே செஞ்சுட்டோம். ஆக்சுவலாக அடுப்பில் தண்ணி வச்சு பாத்திரம் நேராக இருக்கான்னு பார்க்குறதுக்காக முதல்ல தண்ணி வச்சுட்டோம். அப்புறம் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் வந்து 600 ml ஊற்றுறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml. ஸோ இன்றைக்கி 3 கிலோ செய்கிறனால 600 ml எடுத்திருக்கேன். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா. ஸோ நான் இன்றைக்கி 9 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 1 கிலோவுக்கு 400 கிராம். ஸோ 3 கிலோக்குங்கும்போது 1 கிலோ 200 கிராம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. நல்லா வதக்குங்க பிரியாணிக்கு. அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட்டாக நம்ம இதே அடுப்பில் வச்சிட்டோம்னா, உள்ள கேஸில் வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகும். இதான் என்னோடய பர்த்டே கேர்ள். ஹாய் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா லேட்டாக நல்லா வதக்கின டைம் எடுத்து குக் பண்ணால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஆனால் எப்போவுமே இந்த பக்கம் வெயில் வராது. இன்றைக்கி ரொம்ப வெயில் வந்துருச்சு, எங்களுக்கு நின்று செய்யவே முடியல. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் ஒரு ஜபர் பாயோட பெரிய ஃபேன். ஸோ அவங்க வீடியோவை தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது பார்ப்பாங்க. அவங்களோட மெஷர்மெண்ட் படி பண்ணணுன்னு தான். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வெயிங் மிஷின் வச்சுருப்பேன். இதெல்லாம் அவங்க வாங்கினது தான். அவர் மெஷர்மெண்ட் சொல்லுவார் ஒரு ஒரு வீடியோக்கும். ஸோ அது படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கினது. அதுதான் அந்த மிஷின்லாம். மிளகாப்பொடி வந்து தனி மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்குங்க. ஆக்சுவலாக இது எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் தயிர் வந்து 1 கிலோவுக்கு பிரியாணிக்கு 200 ml. ஸோ 600 ml நான் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கலர் வந்துச்சு பாருங்கள். அப்போ தான் நல்லா கலர் வரும், நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுவுமே வந்து மெஷர்மெண்ட் படி தான். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். தக்காளியும் இதுக்கும் அதே ஆனியன் மெஷர்மெண்ட்டு தான். 1 கிலோவுக்கு 400 கிராம். ஸோ 1 கிலோ 200 கிராம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நிற்க தான் முடியல எங்களால், செம்ம வெயில் வந்துருச்சு. கலர் பாருங்கள் நல்லா இருக்குது. ஆனால் சுத்தமாக எங்களால் நிற்க முடியல அன்றைக்கி. என்றைக்குமே இப்படி வெயில் வராது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஆக்சுவலாக எனக்கு உள்ளேயும் வேலை இருந்தது, வெளியும் வேலை இருந்தது. ஸோ நான் வெளியும் மாற்றி போயிட்டே இருந்தனால வீடியோ கொஞ்சம் சரியாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு சிக்கன், ஆக்சுவலாக முன்னாடிலாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சிக்கன் போட்டு வதக்கிடுவோம். பட் அவர் அந்த ஜபர் பாய் வந்து இப்படி தான் போடுவாராம். ஸோ இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, நாங்கள் இன்றைக்கி வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். அந்த அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுருவோம். தம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணால் டேஸ்டியான பிரியாணி ரெடி. ஸ்மெல்லை என்னால் யூடியூப்பில் அனுப்ப முடியல, இல்லைன்னா நீங்கள் இப்போ ரொம்ப ஹங்க்ரி ஆகிடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடிப்பிடிக்கலை, எதுவுமே ஆகலை. ஸோ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுக்கு. நல்லா இருக்குல்ல? எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். தென் அடுத்து நம்ம வந்து சிக்கன் 65க்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்னோடய தம்பி எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சுட்டு அடுத்து சிக்கன் 65 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் 65 மட்டும் ஃப்ரை பண்ணும்போதே எப்படியோ பாதி காலி ஆகிடும் எப்போவுமே. ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். அப்போ உங்களுக்கு வந்து சிக்கன் இறுகிரும். கொஞ்சம் ரொம்ப நேரம் விடாமல் கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துருங்க. ஆனால் வெந்துடும், சிக்கனுங்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப ஹார்டாகிடும் சிக்கன். அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. இது வந்து ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். இப்போ பிரியாணி சர்வ் பண்ணிடலாமா? இலையில் பிரியாணி போட்டாச்சு. அடுத்து நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, எக்கு, ரைத்தா, சிக்கன் 65. யூஸ்வலாக நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் செய்வோம், வெஜ்ஜும் செய்வோம். ஏன்னா வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ எங்களால் இன்றைக்கி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு மட்டும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கிட்டோம். அடுத்து பாப்பாவோட கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ வரும், பாருங்கள். சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.